சூப்பர்ங்க. ரொம்பவே ஆரவாரமா நடந்து முடிஞ்சிருக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சேர் கேம். அதுல அன்டவுட்டடா சந்தோஷ் அண்ட் பவித்ரா வின் பண்ணிருக்காங்க. Thank you. பட் மத்த கப்பிள்ஸ் எல்லாரும் மனம் தளர வேண்டாம். ஏன்னா இன்னும் அடுத்தடுத்த ரவுண்ட் இருக்கு. இன்னும் 2 ரவுண்ட்ஸ் இருக்கு. இன்னும் 2 காம்படிஷன்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷ் அண்ட் பவித்ராக்கு நீங்க டஃப் கொடுக்கலாம். சோ இந்த கேமை விளையாடுறதுக்கு முன்னாடி இங்க கப்பிள்ஸா உட்கார்ந்திருக்கவங்க பசங்க தனியா கேர்ள்ஸ் தனியா பிரிஞ்சு உட்காரணும். என்ன கேமா தெரியலையே பவி. இதுல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கான்னு தெரியலையே. என்னடா இது பெஸ்ட் கப்பிள்கான ஷோன்னு தானே சொன்னாங்க. இப்போ பசங்க தனியா பொண்ணுங்க தனியா பிரிச்சு எதிர உட்கார வச்சிருக்காங்கன்னு ஷாக்கிங்கா இருக்கு. கரெக்டா? ஆமா, நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த கேம்ல உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, உங்க வைஃப் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கற உங்க கம்பேரபிலிட்டியை செக் பண்ணக்கூடிய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தான் இது. ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நல்ல ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல நாங்க டக்குன்னு கேள்வி கேட்க போறோம். நீங்க பட்டுன்னு ஆன்சர் பண்ண போறீங்க. எந்த கப்பிள் நிறைய கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டோட வின்னர். गाइस போலாமா? போலாமே. இத பாரு, போன கேம்ல தான் சொதப்பிட்ட. இந்த கேம்ல அது ஒழுங்கா பதில் சொல்லு. கண்டிப்பா இந்துமா, இந்த கேம்ல நாம தான் வின்னர். இந்த கேம்ல கண்டிப்பா ஜெயிக்கிறோம். கண்டிப்பா வின் பண்றோம் ஃபார் ஷூர். சரியா? கண்டிப்பா இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கிறோம். நாம தான் வின் பண்ணனும். சரிடா கண்ணு. பவி, பார்த்து நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். புரியுதா? இதுல யோசிக்க என்ன இருக்கு? உண்மையை சொன்னா போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஓகே. गाइस போலாமா? போலாமே. ஓகே, இந்த ரவுண்டுக்கான முதல் கேள்வி பெண்களுக்கான கேள்வி. பெண்கள் நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க. பசங்க நீங்க கஞ்சாட காட்ட கூடாது. ரைட்டா? உங்களுக்கான முதல் கேள்வி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்கள யாரு அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லுவா? நீங்களா இல்ல உங்க பார்ட்னரா? இந்திரஜா, நீங்க பதில் சொல்லுங்க 30 செகண்ட்ஸ்க்குள்ள. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன். அடி பாவி, பச்சையா புழுவுறாளே. இவ வாயில இருந்து ஐ லவ் யூங்கிற வார்த்தையை நான் கேட்டதே இல்லையே. நெக்ஸ்ட் வந்தனா. அவர்தான். வாவ். நெக்ஸ்ட் ஜானு, நீங்க? நான் தான் சொல்லுவேன். அடுத்தது பவி, நீங்க தான். ரெண்டு பேருமே சொல்லிக்க மாட்டோம். என்ன சொல்றீங்க பவி? நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே? ஆனா ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டது இல்லையா? ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? வெயிட், நான் வெறும் ஐ லவ் யூ சொல்லிக்க மாட்டோன்னு தான் சொன்னேன். எங்களுக்குள்ள லவ் இல்லன்னு சொல்லலையே. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றீங்க? லவ் பண்றீங்க ஆனா ஐ லவ் யூ சொல்லிக்க மாட்டீங்களா? ஆமா. गाइस, என்ன யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். எனக்கும் சரி, சந்தோஷ்க்கும் சரி, இந்த மாதிரி டிராமாட்டிக்கா ஐ லவ் யூ சொல்லிக்கிறது, நீ இல்லனா நான் இல்ல, உனக்காக தான் நான் இருக்கேன் குட்டிமா, அப்படி இப்படிங்கிற இந்த டிப்பிக்கல் டயலாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. சோ நாங்க எப்பவுமே வார்த்தையால சொல்லிக்கிறது இல்ல, ஆனா உணர்வால சொல்லிப்போம். வாவ், இன்ட்ரஸ்டிங். அது எப்படி சொல்லுவீங்க? அது வந்து எப்படின்னா, வெக்கப்படாம சொல்லுங்க பவித்ரா. சந்தோஷ் என்கிட்ட பேசும்போது என் கைய புடிச்சுக்கிட்டு என் விரல்ல சொடக்கு எடுத்து விட்டு என் கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசினான்னா அவன் என்ன லவ் பண்றத சொல்லாம சொல்றான்னு அர்த்தம். வாவ்ல, சிம்பிளி சூப்பர். அப்போ நீங்க அவர் மேல வச்சிருக்க லவ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க?
அது சந்தோஷ் கிட்ட தான் கேட்கணும். சந்தோஷ் ப்ளீஸ் சொல்லுங்க. அது சும்மா சும்மா ஒண்ணும் இல்லாத காரணத்துக்கு என்கிட்ட வந்து அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்படின்னா அவன் என்ன லவ் பண்றான்னு அர்த்தம். அதை எக்ஸ்போஸ் பண்ண தெரியாம தடுமாறுறான்னு நான் புரிஞ்சுப்பேன். Wow, that's so cool. Everybody huge round of applause. இப்போ செகண்ட் क्वेश्चनோ லேடிஸ்க்கு தான். உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தா ஃபர்ஸ்ட் யாரு சாரி கேப்பா? நீங்களா உங்க பார்ட்னரா? நான் தான். நெக்ஸ்ட் அவன்தான். நீங்க ஜானு? அவர்தான். யா இட்ஸ் மீ. பவி நீங்க? ரெண்டு பேருமே கேட்க மாட்டோம். எங்க அத்தை தான் நடுவுல வந்து நின்னு எனக்காக அவன்கிட்டயும் அவனுக்காக என்கிட்டயும் சாரி கேட்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. எங்க அத்தையை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, மூவிங் ஆன். அடுத்த क्वेश्चन ஒன்லி பாய்ஸ்க்கு தான். ஓகேவா? உங்க வைஃப் கிட்ட இருக்க ஒரு கேரக்டர் அது என்னைக்குமே மாத்தவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு கேரக்டர்னா எதை சொல்லுவீங்க? வாரத்துக்கு ஒரு நாள் அவ மௌன விரதம் இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என்னால பேசவே முடியும். மத்த நாள்லாம் ஊங்கட்டுறதுக்கே நேரம் சரியா இருக்கும். ஆஹா. நெக்ஸ்ட் நீங்க? அவளோட ஹெல்பிங் டெண்டன்சி. அடிக்கடி என் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவளோட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். இப்போ எனக்கும் ரோட்ல போற சைக்கிள்காரனுக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். தப்பு என் பேர்ல இருந்துச்சுனாலும் நம்ம ஹஸ்பண்ட் தானேன்னு அவ எனக்கு ஃபேவரா நடந்துக்கவே மாட்டா. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் உண்மை. வாவ், நைஸ் ஆன்சர். சூப்பர். The next question is for girls. உங்க ஹஸ்பண்ட் இந்த ஒரு பழக்கத்தை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்பா, அவர் இந்த ஒரு கேரக்டரை மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்களை சொல்லுவீங்க? சோம்பேறித்தனம். அவரு ஓவர் திங்கிங் பண்ணுவார், அதை மாத்திக்கணும். இவரு ஓவரா ஈட்டிங். ஈகோ. ரொம்ப ஈகோயிஸ்ட். அதை மட்டும் மாத்திக்கணும். ஓகே, the next question is for boys. உங்க ரெண்டு பேர்ல யாரை அதிகமா விட்டு கொடுத்து போவா? ஏங்க இதுக்கு ஆம்பளைங்க மொத்தத்துக்கும் சேர்த்து நானே பதில் சொல்றேங்க. இதுல டவுட்டே இல்லைங்க. புருஷங்க நாங்க தாங்க விட்டு கொடுத்து போறோம். மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமாங்க. இது ரொம்ப சென்சேஷனலா क्वेश्चनா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த क्वेश्चन நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन போயிடலாம். அடுத்த क्वेश्चन is for girls. ஓகே, உங்க ரெண்டு பேர்ல யார் அதிகமா கோவப்படுறா? எந்த காரணத்துக்காக அடிக்கடி கோவப்படுறா? அவர்தான். அதுவும் உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக. அடி பாவி, 8 புள்ளி கோலத்தை சரியா போடாததுக்கு எட்டி எட்டி உதைச்சது நீயா இல்ல நானா? அண்ட புழுகு புழுகுறிய. ஐயோ சிரிக்காதீங்கயா, சும்மா இருங்கயா. வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோமோ. இன்னைக்கு நம்ம மண்டைய உடைச்சு மாவளுக்கு போடாம விடமாட்டாளே இவ. அவர் தான் கோவப்படுவாரு. எதனாலனா ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு. அதுவும் இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவாரு. அவர் தான். சாப்பாடு சரியா போடலன்னா கோவம் தலைக்கு மேல ஏறிடும். போடி. கன்ஃபார்மா சந்தோஷ் தான். ஆனா அதுக்குண்டான காரணம் இன்செக்யூர்னஸ் தான். அவன் மனசுக்குள்ள ஏதோ நினைச்சுக்கிட்டு அது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டு அந்த பயத்தை கோவமா வீட்டுல காட்டுவான். அதுல என்னை விட அதிகமா பாதிக்கப்படுறது என்னோட அத்தை தான். அத கண்டிப்பா அவன் மாத்தி ஆகணும்.
ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், we are lost in the final stage. இதுதான் பம்பர் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு காமனா யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, கடைசி வரைக்கும் காதல் குறையாம இருக்க என்ன பண்ணணும்? யாருக்குமே தெரியலையா? சொல்லு. எனக்கு தெரியாதுடி. சொல்லுன்றல்ல. நீ சொல்ல வேண்டியதானே? சொல்லுன்றல்ல. ஐ லவ் யூ டி செல்லம். கொன்னுடுவேன். டைம் போயிட்டே இருக்கு. யாராவது பதில் சொல்லுங்க. இன்னும் 10 more seconds to go. பவியன் சந்தோஷ், இவ்ளோ நேரம் இவ்ளோ ரொமான்டிக்கா பேசிட்டீங்க. லெட்ஸ் ட்ரை. சிம்பிள். கடைசி வரைக்கும் லவ் பண்ணணும், அதுவும் சின்சியரா. Wow. Wow, that's brilliant. That brings us the end of the round. இந்த ரவுண்டோட வின்னர் யாரா இருப்பாங்கன்னு ஏதாச்சும் கெஸ் இருக்கா? संतोष एंड पवित्रा, संतोष पवित्रा, संतोष एंड पवित्रा, संतोष एंड पवित्रा, संतोष पवित्रा, पवित्रा, Judges, உங்களோட decision? संतोष एंड पवित्रा. Wow, undoubtedly சந்தோஷ் and பவித்ரா தான் இந்த ரவுண்ட்லயும் வின் பண்ணிருக்காங்க. சூப் செம்ம டேஸ்டா இருக்கு. சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் மட்டும் தான் சூப் சாப்பிடுறேன்னு. சூப் வந்து என் எனர்ஜிக்காக குடிக்கிறேங்க. ஆனா உங்களுக்கு எனர்ஜி ஏத்துறதுக்காக சூப் சாங் ரவுண்ட் இருக்கு. ஓகே ஓகே. சோ இது சூப் சாங் ரவுண்ட். சோ பொதுவாவே நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா பசங்க தான் பொண்ணுங்களை திட்டி பாட்டு பாடுவாங்க. பட் இங்க தான் ஒரு சேஞ்ச் ஓவருக்காக நம்ம பொண்ணுங்க தான் பசங்களை திட்டி பாட்டு பாட போறாங்க, டான்ஸ் ஆட போறாங்க, பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுதான் சூப் சாங் ரவுண்ட். யே! சோ இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக ஐ கால் அபான் இந்திரன் அண்ட் இந்திரஜா. வாழ்த்துக்கள் மாப்ள, நல்லபடியா பண்ணிட்டு வா. வரமாட்டேன்.
ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபடி நானும் சத்தியமா எனக்கு நீ வேணா கண்டிப்பா எனக்கு நான் வேணும் சத்தியமா எனக்கு நீ வேணா கண்டிப்பா எனக்கு நான் வேணும் வந்து என்ன கண்டுபிடிச்சு கூட இல்ல ரொம்ப சிம்பிள் ஒண்ணு எனக்கு கூட இல்ல தயவு செஞ்சு ஒரு கண்ணெடுத்து என்ன சுட எப்படி ஒண்ணு பெத்தாம் 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 காலையில கிடைச்சா செத்தாம் 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 எப்படி ஒண்ணு பெத்தாம் 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 அவன் கையில கிடைச்சா செத்தாம் 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 காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு அது போச்சு அட தண்ணீரில காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்போ வெந்நீரில அடிடாவல உதடாவல விட்ராவல தேவையே இல்ல எதுவும் புரியல உலகம் தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல சுத்துது தலையும் சுத்துது குப்புன்னு அடிச்ச வீருநில படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும் காலையில அடிக்கிற மோரு சுத்துது தலையும் சுத்துது குப்புன்னு அடிச்ச வீருநில படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும் காலையில அடிக்கிற மோரு நில நம்மதாம்மா ஜெயிப்போம். யாரு வின் பண்ண போறா? தெரியலையாமா, பாப்போம். யாரு நீ வேணா பாரு, கப்பு நம்மளுக்கு தான். டேய், எதுக்குடா ரிசல்ட்டை தனியா சொல்றேன்னு இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் சந்தோஷ் பவித்ரா பெஸ்ட் கப்புள் நமக்கே தெரியுமே. டேய் தெரியும் தாண்டா, ஆனா முறைப்படி அனௌன்ஸ் பண்ணணும்ல. ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே गाइस, ரிசல்ட் டைம்க்கு வந்தாச்சு. தி மோஸ்ட் அவைட்டட் டைம் இஸ் டு பிகின். சோ யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல போறது பெரிய சஸ்பென்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். சோ ரொம்பலாம் சஸ்பென்ஸ் கொடுக்க போறது இல்ல. இன்னைக்கு நம்மளோட இந்த அகேஷன்ல பெஸ்ட் கப்லா செலக்ட் ஆயிருக்காங்க சந்தோஷ் அண்ட் பவித்ரா. வாவ் வாழ்த்துக்கள் சந்தோஷ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்தோஷ், ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். வா போய் ப்ளீஸ். ஏங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. தி வொர்ஸ்ட் கப்புள்னு அவார்டு கொடுப்பாங்க. நீங்க இருந்து வாங்கிட்டு வா. இத பாரு, கடையை சாத்திடுவாங்க. நேரமாச்சு, நான் வரேன். வாழ்த்துக்கள் பவித்ரா. Thank you sir. Thank you. வாழ்த்துக்கள் சந்தோஷ். Thank you.